ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Adobe InDesignல ஃபேசிங் பேஜ்னா என்ன, ஃபேசிங் பேஜ் எப்படி கிரியேட் பண்றது, நான் ஃபேசிங் பேஜை எப்படி ஃபேசிங் பேஜா மாத்துறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ Adobe InDesignல நியூ டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நியூ டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு ஹோமுக்கு கீழே இருக்க கிரியேட் நியூ அப்படின்னு நான் கிளிக் பண்றேன். ஸோ அப்படி கிளிக் பண்ண அப்படின்னா நியூ டாக்குமெண்ட்டுக்கு உண்டான விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ என்னுடைய டாக்குமெண்ட் 10 பேஜஸ்ல கிரியேட் பண்ண நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் இந்த இடத்துல இருக்கிற 1 அப்படின்றத நான் 10 அப்படின்னு நான் மாத்துறேன். மாத்திட்டு இந்த இடத்துல இருக்க ப்ரீவியூ பட்டனை நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரீவியூ பட்டன் ஆன் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ப்ரீவியூ கிடைக்கும். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த 10 பேஜஸும் 1 by 1 இருக்கும். இப்போ இந்த பேஜஸ் பக்கத்துல ஃபேசிங் பேஜஸ் அப்படின்னு இருக்கும். இதை நான் எனேபிள் பண்றேன். ஜஸ்ட் இது எனேபிள் பண்ணோம்னா பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்து ஃபேசிங் பேஜஸ். அதாவது ஒரு புக்கோட லெஃப்ட் பேஜ் ரைட் பேஜ் அப்படின்றது தான் வந்து ஃபேசிங் பேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஜஸ்ட் நான் கிரியேட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபேசிங் பேஜா கிரியேட் பண்ணிட்டு மறுபடியும் இதை நான் ஃபேசிங் பேஜா மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாற்ற முடியும். அதுக்கு ஃபைலுக்கு போகணும். ஃபைல்ல இந்த இடத்துல டாக்குமெண்ட் செட்டப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபேசிங் பேஜ் எனேபிள் இருக்கும். ஜஸ்ட் இந்த டிக்கை எடுத்து விட்டு ஜஸ்ட் ஓகே அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஃபேசிங் பேஜ் ஆயிடுச்சு. இப்போ InDesignல பாக்குற ஃபேசிங் பேஜ் மாதிரி நம்ம பிடிஎஃப்ல பார்க்கணும்னு நினைச்சாலும் பார்க்க முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த நான் ஃபேசிங் பேஜை ஃபேசிங் பேஜா மாத்திக்கிறேன். ஜஸ்ட் ஃபைல போறேன். டாக்குமெண்ட் செட்டப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஃபேசிங் பேஜ் அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் ஓகே கொடுத்தேன். இப்போ பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த இடத்துல ஃபேசிங் பேஜ் ஆயிடுச்சு. இப்போ ஃபைலுக்கு போறேன். ஃபைல்ல எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். இப்போ ஃபைல் நேம் நம்ம எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் டிஃபால்ட் ஃபைல் நேமே கொடுத்து ஜஸ்ட் நான் சேவ் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இப்போ பிடிஎஃப் ஃபேசிங் பேஜா வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஸ்ப்ரெட்ஸ் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா இங்க பாக்குற ஃபேசிங் பேஜ் மாதிரியே கிடைக்கும். இல்ல இந்த இடத்துல பேஜஸ் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா நான் ஃபேசிங் பேஜஸ்லயே நமக்கு பிடிஎஃப் கிடைக்கும். கைஸ், இந்த வீடியோல Adobe InDesignல ஃபேசிங் பேஜ்னா என்ன, ஃபேசிங் பேஜை எப்படி கிரியேட் பண்றது, ஃபேசிங் பேஜை எப்படி நான் ஃபேசிங் பேஜா மாத்துறது, ஃபேசிங் பேஜாவே நம்ம எப்படி பிடிஎஃப் மாத்துறது அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.